இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தின ஒரு ஒரு பெரிய ஆளுமை. இந்த இழப்பு எல்லாருக்குமே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. குறிப்பாக அந்த இளைஞர்கள் அவரோட இருந்தவங்க, அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் படித்து பெரிய இடங்களில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு அவரை ரோல் மாடலாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய மரணம். சார், அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய விரும்புகிறாங்க. அரசு அனுமதிக்கப்படலை, நீதிமன்றத்தில் நாடி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறது சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது.